நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் பேச போகிறேன். வழக்கமாக உக்ரைன் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பேசிட்டோம். இப்போ நம்ம நாடு சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணுங்க. இந்த பேங்காங் லேக் பிரச்சனை என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்துட்டு நான் சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன். இப்போ இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பேங்காங் லேக்கில் வந்துட்டு சீனா ஒரு ரெண்டாவது பிரிட்ஜ், ஒரு பெரிய பாலம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க போகிறாங்க. ஸோ எதனால் பிஎல்ஏ வந்துட்டு அந்த பாலத்தை கட்டி வந்துட்டு இருக்கிறாங்க, இந்திய ராணுவம் என்ன பதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, இப்போ அங்கே சூழல் எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த பேங்காங் லேக் எங்கே இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்ற வந்துட்டு நான் ஷார்ட்டாக வந்துட்டு நான் சொல்லிடுறேன். இந்த பேங்காங் லேக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்டர்ன் லடாக்கில் வந்துட்டு இருக்குங்க. இந்த லேக்கினுடைய நீளம் மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு லேக். நீங்கள் மனசில் வந்துட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு சில பாயிண்ட்ஸில் வந்துட்டு இதனுடைய அகலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 கிலோமீட்டருக்கும் மேலே. ஸோ இந்த லேக்கில் கிட்டத்தட்ட இந்த லேக்கை வந்து 2 பங்கு, அதாவது 3ல் 2 பங்கு வந்துட்டு சீனா தான் கட்டுப்படுத்துகிறாங்க. பெரும்பான்மையான பகுதிகள் வந்துட்டு சீனாவோட கைவசம் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% ஏரியா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 4200 மீட்டர் உயரத்தில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வின்டர் டயத்துலலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லேக் வந்து டோட்டலாக ஃப்ரீஸ் ஆயிரும், உறைஞ்சிரும். இந்த லேக்கில் வந்துட்டு ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேக்கை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எவ்வளோ நீளம் இருக்குது, எவ்வளோ மோசமான ஒரு தட்பவெட்ப சூழ்நிலையில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த லேக்கை வந்துட்டு எப்படி பேட்ரோல் பண்ணுவாங்க, கட்டுப்பாட்டு கீழே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லேக்கினுடைய வடகரை நார்தன் பேங்க், ஸோ அந்த பகுதியில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, ஃபிங்கர்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அதாவது அந்த லேக்கினுடைய கரையில் ஃபிங்கர் மாதிரி, விரல் மாதிரி வந்துட்டு ஒரு சில பாயிண்டட் நிலப்பகுதி இருக்கும், சின்ன ஏரியா வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்த தான் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்துட்டு தெரியும், 1 2 3 4 இந்த மாதிரி வந்துட்டு 8 சைனா சைடு வந்துட்டு போகும். ஸோ இதான் வந்துட்டு ஃபிங்கர் 8 வரைக்கும் வந்துட்டு சொல்லுவாங்க. இதில் இந்தியா வந்து ஃபிங்கர் 8 வரைக்கும் நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்துட்டு ஃபிங்கர் 8ல் தான் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்கிறாங்க. சீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஃபிங்கர் 2 வரைக்கும் எங்களுக்கு தான் வந்துட்டு சொந்தம், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்துட்டு ஃபிங்கர் 2ல் தான் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்துட்டு அவங்க ஒரு கிளைம் வைக்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் ஃபிங்கர் 6 வரைக்கும் வந்துட்டு போய் பேட்ரோல் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு அங்கே பெர்மனன்ட் பேஸ்லாம் வந்து கிடையாது. ஃபிங்கர் 6 வரைக்கும் நம்ம பேட்ரோல் பண்ணுறோம். ஃபிங்கர் 4ல் வந்துட்டு நம்ம ஒரு பேட்ரோலிங் பேஸ் வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறோம். சைனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிங்கர் 4 வரைக்கும் வந்துட்டு பேட்ரோல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி சூழல் வந்துட்டு இப்படி இருக்குது. மே மாதம் 2020 வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா வந்து அவங்களுடைய ட்ரூப்ஸை பெரிய லெவலில் மொபிலைஸ் பண்ணி ஃபிங்கர் 4 தாண்டியும் வர்றதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய மோதல் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கும் இடையில வந்துட்டு நிகழுது. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது பேங்காங் அந்த ஃபிங்கர் ஏரியாவில் தான். ஸோ அப்புறம் இந்தியா வந்துட்டு அவங்களுடைய இன்கர்ஷன் வந்துட்டு தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் சைனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிங்கர் 4 வரைக்கும் வந்து ஒரு சில முக்கியமான மிலிட்ரி செட்டப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கப்புறம் மோதல் அப்படின்றது பெரிய அளவுக்கு தீவிரம் அடைஞ்சது. ஜூன் மாதம் என்ன நடந்தது, கேல்வான் வேலி கிளாஷ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கடுத்து சைனாவை வந்துட்டு பின்வாங்க வைக்கிறதற்காக, இந்த ஃபிங்கர் 4லேருந்து பின்வாங்க வைக்கிறதற்காக இந்தியா வந்துட்டு இந்த லேக்கினுடைய தென்கரையில் சதர்ன் பேங்க்கில் வந்துட்டு ஒரு முக்கியமான மிலிட்ரி ஆப்ரேஷனை பண்ணாங்க, ஆப்ரேஷன் ஸ்னோ லெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதற்கப்புறம் சீனா வந்துட்டு அந்த ஃபிங்கர் 4லேருந்து ஃபிங்கர் 6க்கு வந்துட்டு பின்வாங்கிட்டாங்க. ஆனால் இந்தியாவே வந்துட்டு ஃபிங்கர் 4லேருந்து ஃபிங்கர் 3க்கு பின்வாங்க வச்சிட்டாங்க. இந்த ஃபிங்கர் 3லேருந்து ஃபிங்கர் 6 வரைக்கும் வந்துட்டு ஒரு பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ நிலைமை வந்துட்டு இப்போது இப்படி இருக்குதுங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சீனா வந்து ஏன் ஒரு பெரிய பாலத்தை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க? சீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல பாலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபிங்கர் 8க்கும் 20 கிலோமீட்டர் அந்த பக்கம், ஃபிங்கர் 8 வரைக்கும் தான் நம்மளுடைய கிளைம், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நம்ம சொல்கிறோம். அதுக்கும் அந்த பக்கம் அந்த லேக் வந்து எந்த இடத்துல நேரவாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு 450 மீட்டர் பாலம் லென்த்து நான் சொல்கிறேன். ஸோ அதுவே கஷ்டம் தான். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்துட்டு ஒரு பாலத்தை வந்து அந்த ஏரியாவில் சைனா வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாலத்தினுடைய அகலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 மீட்டருக்கும் மேலேங்க. இந்த பாலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70 டன் எடை இருக்கக்கூடிய பெரிய பீரங்கியை கூட வந்துட்டு கொண்டு போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாலத்தோட அந்த வெயிட் பியரிங் கெப்பாசிட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பக்கத்துலேயே ஒரு சின்ன பாலத்தை வந்துட்டு இந்த ஜனவரி மாதம் சைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அது எதற்கு கட்டினாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெரிய பாலத்தை கட்டுறதற்கான தேவையான அந்த உபகரணங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காகத்தான் அந்த சின்ன பாலத்தை வந்துட்டு கட்டினாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போ இந்த பெரிய பாலம் இப்போ அவங்க கட்டி முடிக்க போகிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்குது.
சரி, சைனா ஏன் இந்த பாலத்தை வந்துட்டு இப்போ இவ்வளோ வேகமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சைனா வந்து நார்தன் பேங்க்லேருந்து சதர்ன் பேங்க்குக்கு வந்து ட்ரூப்ஸை மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, படைகளை வந்துட்டு இந்த பக்கம் அனுப்பணும் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட வந்துட்டு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுங்க. வடகரையிலேருந்து தென்கரைக்கு அந்த பெரிய அளவுக்கு ட்ரக்கு அப்புறம் பீரிங் எல்லாம் அனுப்புறது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்லிட்டேன், அந்த ஏரியினுடைய நீளமே கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டருக்கு மேலே. ஸோ சைனா பக்கம் வந்துட்டு ஒரு 80 கிலோமீட்டர் 80-90 கிலோமீட்டர் ஏரியா வந்துட்டு அவங்க சைடு இருக்குது அப்படின்னா, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகிறதுக்கு ஒரு கரையவே வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இன்னொரு பக்கம் சுற்றி வரணும். ஸோ இதுனா ஷார்ட்டாக ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால் பிரிட்ஜ் வந்துட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க இந்த பாலத்தை கட்டுறதற்கான நோக்கம், ஆகஸ்ட் மாதம் 2020 வந்து இந்த ஆப்ரேஷன் ஸ்னோ லெப்பர்ட் வந்துட்டு இந்தியா பண்ணாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சைனா வந்து திகச்சு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கைலாஷ் மலைப்பகுதிகளினுடைய அந்த உச்சியை வந்துட்டு இந்தியா பிடிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து சைனாவினுடைய அந்த மோல்டோ கேரிசனை, அதாவது அவங்களுடைய முக்கியமான மிலிட்ரி பேஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸை வந்துட்டு நம்ம இந்த சதர்ன் பேங்க் ஆஃப் பேங்காங் ஷோவில் இருக்கக்கூடிய உயரமான மலைப்பகுதிகளிலிருந்து வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ சைனாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நார்தன் பேங்க்ஸ்லேருந்து சோல்ஜர்ஸ் வந்துட்டு சைனானால் உடனடியாக சதர்ன் பேங்க்ஸுக்கு மொபிலைஸ் பண்ண முடியலை. ஸோ நிறையா சிக்கல்கள் வந்துட்டு அவங்களுக்கு இருந்துச்சு. எவ்வளோ தான் ரோடு போட்டாலும் அந்த இடத்துல என்ன தான் பண்ணாலும் ஒரு சில இடங்கள்லாம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கே புரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த பாலத்தை வந்துட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த மோல்டோ கேரிசன்லேருந்து இந்த பாலத்துக்கும் வந்துட்டு இப்போ சைனா வந்து ஒரு ரோடு போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வசதிகளை பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த உயரமான மலைப்பகுதிகளை இந்தியா பிடிச்சதற்கு அப்புறம் தான், சதர்ன் பேங்க்கில் நம்ம பிடிச்சதற்கு அப்புறம் தான் சீனா வந்துட்டு நார்தன் பேங்க்கில் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த ஃபிங்கர் 4 வரைக்கும் வந்துட்டு இன்ன வரைக்கும் சீனா வந்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துட்டு வச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்மளுடைய வெளியுறவுத்துறை வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சைனா பாலம் கட்டக்கூடிய பகுதி அவங்க வந்து 1958 இல்லீகலாக இந்தியா கிட்டேருந்து அபகரித்த பகுதி, அனெக்ஸ் பண்ண ஒரு பகுதி. ஸோ அதனால் அது அவங்களுடைய டெரிட்டரி கிடையாது. அவங்க செய்கிறது வந்துட்டு ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்தியாவோட கிளைம் லைன் வந்து ஃபிங்கர் 8 வரைக்கும் தான், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அதற்கு 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்குது. ஆனாலும் அது இந்தியாவிற்கு சொந்தமான பகுதி அப்படின்றது வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். 1958 1962 இறுதி வரைக்கும் சைனா இந்தியாவுக்கு சொந்தமான நிறையா பகுதிகளை லடாக்கில் வந்துட்டு ஆக்கிரமித்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்காங் ஷோ வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு பகுதியாக வந்துட்டு இருந்தது. அங்கே வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பேட்ரோலுக்கு போவாங்க, சைனீஸ் சோல்ஜர்ஸும் பேட்ரோலுக்கு வருவாங்க, திருப்பி அவங்களுடைய பேஸ் கேம்புக்கு போயிடுவாங்க. ஆனால் இப்போ சைனா வந்து இந்த பேங்காங் ஷோ பகுதியை பெரிய அளவுக்கு வந்துட்டு ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த இடத்த வந்துட்டு ஒரு மிலிட்ரி பேஸ் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய இடமா வந்துட்டு மாற்றிட்டாங்க. பெர்மனன்ட் கேம்ப்ஸ் வந்துட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்காங் ஷோ ஏரியில் வந்துட்டு பெரிய அளவுக்கு அவங்களுடைய போட்ஸை வச்சு பேட்ரோல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பதிலுக்கு ஃபாஸ்ட் பேட்ரோல் போட்ஸின் மூலமாக பெரிய அளவுக்கு பேட்ரோல் வந்துட்டு இப்போ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ சைனா ரீசெண்டாக பாலம் கட்டுனதுனால இந்தியா வந்து நம்மளுடைய ஆர்மி டெப்ளாய்மெண்ட்ஸை திருப்பி வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. நிறைய கவுண்டர் டெப்ளாய்மெண்ட்ஸை இந்தியா வந்துட்டு சதர்ன் பேங்க் பக்கமும் நார்தன் பேங்க் பக்கமும் திருப்பி இருக்கிறதாக செய்திகள் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஆர்மி சீஃப் வந்து எப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத நேரிலே போய் பார்த்துட்டு வந்தார். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனா வந்துட்டு பாலம் கட்டி வந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ரீசன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கவுண்டர் டெப்ளாய்மெண்ட்ஸ் பண்ணுறோம். நம்மளுடைய சைடில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்மளே டெவலப் பண்ணுறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட போன வருஷமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2021 நான் சொல்கிறேன், 100 பிஆர்ஓ ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த வருஷமும் நிறையா முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் பார்டரை ஒட்டியே, சைனா பார்டரை ஒட்டியே வந்துட்டு நம்ம செஞ்சு வந்துட்டுருக்குறோம். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துட்டு முடியும். சைனா சைடு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா அது அவங்க சைடு ரொம்ப உள்ள, அவங்க இத்தனை நாள் கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருந்த பகுதியில் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்கு. நம்ம பதிலுக்கு கவுண்டர் டெப்ளாய்மெண்ட்ஸ் பண்ணலாம். நம்ம சைடு வந்துட்டு கட்டுமானத்தை பெரிய அளவுக்கு கொண்டு வரலாங்க. இப்போ சீனா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள்னால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னமும் இந்த எல்லை பிரச்சனை இன்னமும் பெரிய அளவுக்கு ரொம்ப மாறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2017 இந்தியா கூட இந்த பேங்காங் ஷோ லேக்கில் வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சுச்சுவேஷனை வந்துட்டு நம்ம ரொம்ப பதட்டமாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சீனா செஞ்சுருக்கக்கூடிய இந்த காரியத்தினால ஃப்யூச்சரில் இந்தியா கூட ஒரு பாலத்தை நம்ம சைடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே வந்துட்டு இருக்குங்க. ஆல்ரெடி கவுண்டர் டெப்ளாய்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியா பெரிய லெவலில் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. T-72 டேங்க்ஸ், T-90 பீரங்கிகள், அப்புறம் வந்து போஃபோர் ஹவிட்சர்ஸ், அப்புறம் M777 ஹவிட்சர்ஸ், அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா
கேனன் வஜ்ரா போன்ற முக்கியமான தரம் பொருந்திய ஆயுதங்களை வந்துட்டு இந்தியா பார்டர் ஏரியாவுக்கு மொபிலைஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அதனுடைய எண்ணிக்கை பார்டர் ஏரியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் அதிகமாகிறதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை வந்துட்டு பெரிய அளவுக்கு பிரிசிபிடேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா தான். இப்போ சீனாவினுடைய நடவடிக்கை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லை பிரச்சனையை இன்னமும் வந்து ஊதி பெரிதாக்கும் வண்ணம் வந்துட்டு இருக்கு. சீனாவினுடைய நடவடிக்கை வந்து படு மோசமாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பேட்ரோல் பாயிண்ட் 15 ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகிட்டா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சீனா பல பகுதிகளில் நிறையா இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறையா சிவிலியன்ஸை வந்துட்டு அவங்களுடைய பார்டர் ஏரியாஸ்க்கு வந்துட்டு குடியமர்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிரச்சனையை மேலும் மேலும் வந்துட்டு பெரிதாக்கும். ஸோ சைனாவோட கூடிய சீக்கிரம் எல்லை பிரச்சனை சுமூகமாக முடிகிறதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்துட்டு கிடையாதுங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தானோட நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, இன்னொரு பக்கம் சீனாவோட மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இப்போது நம்ம பாதுகாப்பை எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வலுப்படுத்தி ஆகணும் அப்படின்றத இந்த ஒரு விஷயத்துலேருந்தே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ பேங்காங் ஸோ லேக் சம்மந்தமான முக்கியமான விஷயத்தை வந்துட்டு இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினச்சேன். பேங்காங் ஸோ லேக்கில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் வரைக்கும் வந்துட்டு டூரிஸ்ட்டை வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் வந்துட்டு போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். ஸோ என்னோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நாளாவது என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு பேங்காங் ஸோ லேக்கை வந்துட்டு விசிட் பண்ணிட்டு வரணும். ஸோ அங்கே நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்படின்ற வந்துட்டு பார்க்கணும். பார்த்தா வந்துட்டு அது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு லைஃப்பில் ஒரு டைம் முடிஞ்சால் லடாக் போயிட்டு வாங்க. இந்த பேங்காங் ஸோ இஷ்யூ சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தை, இப்போ சீனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்க பார்க்குறவங்க வந்துட்டு இது சம்மந்தமாக வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஜெய்ஹிந்த்.